என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழமொழி பழகு அப்படிங்கிற தலைப்புல தினசரி ஒரு பழமொழியும் அதற்குண்டான விளக்கமும் என்னன்னு பார்க்க போறோம். ஆமா, மூதுரை, முதுமொழி, உலக வசனம், தமிழரின் வாழ்வியலை காட்டும் கண்ணாடி, பட்டறிவு மொழி அப்படின்னு பலவாறாக புகழப்பட்ட நம்முடைய முன்றுரை அரையனாரால் இயற்றப்பட்ட பழமொழி 400 அப்படிங்கிற நூல்ல இருந்து தினசரி ஒரு பழமொழியும் அதற்குண்டான விளக்கங்களும் மாணவ செல்வங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. சரியா? பழமொழி என்றால் என்ன? பழமொழின்னா என்னதான்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழம் தின்ன சுவைப்பது. புரியுதுங்களா? அதாவது நன்றாக கனிந்த ஒரு பழத்தை அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் பொழுது அது உடலுக்கு வளத்தை சேர்ப்பதா அமைதான். அது போல ஒருத்தவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இனிதாக மதுரமாக சுவைப்பட அந்த பதில கொடுக்கும் பொழுது அது அறிவுக்கு வளத்தை சேர்ப்பதா அமைதான். புரியுதுங்களா? ஆமா, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில பூத்து காய்த்து கனிந்து குலுங்கிய அனுபவ வாக்குகள் தான் பழமொழிகள்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட பழமொழிகளை நாம நம்முடைய உள்ளத்துல அதை எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தும் பொழுது நாம என்ன செய்யறோம்? வாழ்வுல வளமடைகின்றோம். சரிங்களா? அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? அணியெல்லாம் ஆடையின் பின். புரியுதுங்களா? அணியெல்லாம் ஆடையின் பின். அதாவது இந்த பழமொழியில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு அப்படிங்கிறது ஆடையை போன்றது அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாமா? பாருங்களேன். அறிவினால் மாற்றியொன்றில்லா ஒருவன் பிரிவினால் மாண்டது எவனாம் பொறியின் மணி பொன்னும் சாந்தமும் மாலையும் இன்ன அணியெல்லாம் ஆடையின் பின். அதாவது ஒருவனிடத்துல அநேகம் ஆயிரம் பொன்னும் பொருளும் இருக்கலாம், சரியா? ஆனா அதனால அவனுக்கு பெருமையான அதனால பெருமை இல்லையா? அவனிடத்துல உண்மையாகவே அவன் அறிவுடையோரா இருக்கிறான்பா, அறிவில் நிலை பெற்றவனா இருக்கிறாங்க, அறிவில் ஓங்கியவனா இருக்கிறான்பா அப்படின்னா அதுதான் அவனுக்கு பெருமையா. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆடை முக்கியமா அணிகலன் முக்கியமா? ஆடைதான் முக்கியம். அப்ப ஆடை அப்படிங்கிறது அறிவை போன்றது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப அணிகலன் அப்படிங்கிறது அவனுடைய பிற செல்வங்களை போன்றது. சரியா? அதனாலதான் முன்றுரை அரையனார் சொல்றாரு, அணியெல்லாம் ஆடையின் பின். புரிஞ்சுதுங்களா?